ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கா இருந்து அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த வருஷம் 12th முடிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் இது படித்த வேலையே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் போகும். ஒரு சில பேருக்கு இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றதே தெரியாது, எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ அதற்கான விடையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான காலேஜில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி கவுன்சிலிங் கோட்டால போகிறது நல்லதா, மேனேஜ்மெண்ட் கோட்டால போகிறது நல்லதா? ஏன்னா சில பேருக்கு மார்க் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு மார்க் அதிகமாக இருக்கும். மார்க் அதிகமாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிருச்சுன்னு போவாங்க. அப்படியும் போகக்கூடாது. அதே மார்க் கம்மியாக இருக்குன்றதுக்காக பெரிய அளவில் அமௌண்ட் கட்டி போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை லோக்கல்லே ஒரு சின்ன காலேஜில் படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதற்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னென்ன கோர்ஸ்னு சொல்லி நம்ம டெப்தா பார்க்கல, ஓவராலா பேச போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 250 கோர்சஸ் மேலே இருக்கு. இதுல கவுன்சிலிங் வழியா, அதாவது டிஎன்இஏ, நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அது மூலமா எவ்வளோ கோர்சஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கோர்ஸ்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் எல்லாருமே 70க்கும் மேற்பட்ட கோர்ஸ்களை பார்க்குறாங்களா, அப்ளை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி யாரும் பண்ணுறதில்ல. ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எல்லோருமே அதிகமாக எடுத்து படிக்கக்கூடிய கோர்சஸாக இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் மட்டும் தான் நல்ல கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த கோர்ஸுமே நல்லா இருக்காது அப்படின்னு கிடையாது. எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். எல்லா கோர்ஸுமே எடுத்து படிக்கும்போது கரெக்டாக நல்லபடியாக நல்ல பெர்சன்டேஜ் வச்சு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு நல்லா படித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்போட போய் உட்கார முடியும் அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம இதில் பேசக்கூடிய கோர்சஸ் எவர் கிரீன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸும், ஒரு சில கோர்சஸ் இப்போ அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்னால எடுத்து படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவர் கிரீன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், இந்த 6 கோர்ஸும் எவர் கிரீன் கோர்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் நிறைய காலேஜஸ் வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. அதேமாரி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதேமாதிரி சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்துருச்சு. ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் முக்கியமாக இந்த ஏஐடிஎஸ் அப்படின்ற மோகம் கடந்த 4-5 வருடங்களாக பயங்கரமாக இருக்குது. ஸோ போன வருஷம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, நிறைய பேர் ஏஐடிஎஸ் எடுத்து படித்தாங்க. இந்த வருஷம் அந்த மோகம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்சஸும் நல்ல கோர்சஸ் தான். இதையுமே நிறைய பேர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி, இந்த கோர்சஸும் நிறைய காலேஜஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கோர்சஸ் தான் ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஐடி செக்டர் போகணும்னு நினைப்பாங்க, சில பேர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு கொஞ்சம் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி மேலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அதிகமாக எடுத்து படிக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. பிடெக் அக்ரி இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, கெமிக்கல் இருக்குது, பெட்ரோ கெமிக்கல் இருக்குது, இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். அதுவும் சில பேர் எடுத்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கோர்சஸ் இந்த கோர்சஸ் மட்டும்தான். ஓகே சார், நான் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், கோர்ஸ் சூஸ் பண்ணா போதுமா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் ஒரு நல்ல ஜாப் போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே வருது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நம்ம கோர்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணாலும் எந்த காலேஜில் படிக்கிறோன்றது முக்கியம். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 440க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கு. இதில் சில கவர்மெண்ட் காலேஜஸும் அடங்கும், சில டீமட் யூனிவர்சிட்டி, அதாவது சொந்தமாக அவங்க யூனிவர்சிட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் அடங்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் காலேஜ் இருக்கு, அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நீங்க காலேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்றது, நேக்கு, என்பிஏ, என்ஐஆர்எஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, இந்த என்ன மாதிரியான ரேங்க்ல லாஸ்ட் இயர் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். காலேஜ் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டானமஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இருப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சு சில வருடங்கள், பல வருடங்கள் கூட ஆகிருக்கலாம், ஒரு 10 வருஷம், மினிமம் ஒரு 10 வருஷமா தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க இந்த நேக்கு, என்பிஏ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு கிரேடு, ஏ கிரேடு,
A+, அந்த ஒரு பீரியடுக்குள்ளேயும் போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு காலேஜ் வந்து அட்மிஷன் பண்ணணும். அதே மாதிரி NIRF அந்த ரேங்க் லிஸ்ட்ல வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 காலேஜை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து அந்த காலேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். எந்த ரேங்க்ல எந்த இடத்துல வந்திருக்காங்க, லாஸ்ட் ஒரு 3 வருஷம் எந்த ஒரு இடத்துல வந்து வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீமட் யூனிவர்சிட்டி சொந்தமாக வந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதையுமே நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து இருக்கு. ஸோ அப்ளேட்டட் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து புக்ஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற புக்ஸ் தான் வந்து படிக்கணும். பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில தான் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து நம்ம வந்து மேனுவலா நம்மளை வந்து வளர்த்துக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்மளோட டேலண்ட ஸ்கில்லை வந்து நம்மளே வந்து டெவலப் பண்ணி அது மூலமா வந்து நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்றோம் அப்படின்னா ஒரு கேம்பஸ் சில காலேஜில் இருக்கலாம், சில காலேஜில் இல்லாமலும் போகலாம். நம்ம ஓனா வந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒரு ஜாப் போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அட்டானமஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்ளிகேட் காலேஜஸ் அப்படின்றது ஒரு வாடகை வீட்டில் இருக்க மாதிரி தான். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுதான் எந்த முடிவும் தன்னிச்சையா நீங்க எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே அட்டானமஸ் அப்படின்றது நம்ம ஒரு லீஸுக்கு எடுப்பாங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறோம். 5 வருஷம் 10 வருஷம் லீஸுக்கு எடுப்பாங்கல்ல வீடு, அந்த மாதிரி இருந்தா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். மற்றபடி எல்லா முடிவுகளும் நம்மளே எடுப்போம். அந்த மாதிரி தான் அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் பேப்பர் கரெக்ஷனா இருக்கட்டும், உள்ள சிலம்பஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களே வந்து உள்ளே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு பேப்பர் திருத்தல இருந்து எல்லாமே உள்ளே இருக்கும். தனியாக ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது பிளேஸ்மெண்ட்காக நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க, நிறைய சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க. தனியாக கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து இருக்கும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி தனி கிளாஸஸ் இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு உங்களை டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அத்தனை விஷயங்களும் அட்டானமஸ் காலேஜஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. டிமெட் அப்படின்றது சொந்த யூனிவர்சிட்டி, அவங்க நினைக்கிறது தான், அவங்க என்ன வேணா பண்ணலாம், அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியை கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட காலேஜோட தரத்தை உயர்த்திருக்கும், அவங்க காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கும் அவங்க என்னென்னலாம் செய்ய முடியும் அத்தனை விஷயங்களும் அவங்க செய்வாங்க. சரிங்க சார், அப்போ வந்து இது மூணுல டிமெட் தான் சூப்பரான ஒரு படிப்பாக இருக்குமா, அங்கே படித்தாதான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிமெட் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அது சரியா வராது அப்படின்றத உண்மை. ஸோ நிறைய பெரிய டிமெல்ல எல்லாமே நல்ல காலேஜ் எல்லாமே நல்ல யூனிவர்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிமெட் போகலாம். அதுவே அஃபிலியேட்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார் வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லை, நானே படித்து நானே முன்னேறி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல வேலைக்கு போயிடுவேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்கும், தாராளமாக நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து அட்டானமஸ் காலேஜாக தான் இருக்கணும். ஸோ அங்கே வந்து ஃபீஸும் ரீசனபிளாக இருக்கும். உங்களை வந்துட்டு 4வது வருஷம் முடிச்சு கேம்பஸில் வேலையோடு அனுப்புறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளும் அங்கே வந்து செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டானமஸ் காலேஜ் செலக்ட் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ அட்டானமஸ் அப்படிங்கும் போது நீங்கள் அந்த நேக்கு, NBA, NIRF இந்த கேட்டகரி எல்லாமே எதில் இருக்காங்க, என்ன கிரேட்ல இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் NBA வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் செக் பண்ணி அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அட்டானமஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அட்டானமஸ் காலேஜ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120+ வந்து இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கும்போது 120+ இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் காலேஜஸ் வந்து ஒரு 5-10 காலேஜ் வந்து கூடலாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான் அட்டானமஸ். சார் இந்த 120+ இருக்குன்னு சொல்கிறீங்க, இது எல்லாமே நல்ல காலேஜ் அட்டானமஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அதிலும் நிறைய காலேஜ் வந்து நம்ம கழிக்க வேண்டியது இருக்குது. அதில் பெஸ்ட் காலேஜ் வந்து எதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி தான் அட்மிஷன் வந்து போடணும் கண்டிப்பாக. சரி சார், ஓகே, காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜ் செலக்ட் பண்ணால் ஓகேன்னு சொல்லிட்டீங்க, கோர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகிறது நல்லதா, கவுன்சிலிங் கோட்டால போகிறது நல்லதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்றது 3 ரவுண்டாக நடக்கும். 180 200 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டும், அதுக்கு கீழே 140 வரைக்கும் இருக்காங்களே அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டும், 140 கீழே 77.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கவங்களுக்கு தேர்ட் ரவுண்டும் வந்து பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் காலேஜஸ் சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து அந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து கவுன்சிலிங்ல எல்லாருமே சீட் எடுத்துருவாங்க. ஸோ அது போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸை 140 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் 160க்கு மேலே இருக்கவங்க டாப் காலேஜில் மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் எடுத்துருவாங்க. அடுத்த டயர் 2 லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்
140+ இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து இருக்கும். அதையும் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ வந்து இந்த தேர்ட் ரவுண்ட் போறவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் நல்ல காலேஜ்ல சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் காலேஜ் வந்து நல்லா இருக்கணும், டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல சீட் வேணும், எனக்கு அங்கே வந்து படிக்கும்போது கேம்பஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஸோ அந்த இதில் நான் அட்மிஷன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 140க்கு மேலே இருக்கவங்க மேக்ஸிமம் கவுன்சிலிங் கோட்டால போகிறது பெட்டர் சாய்ஸ். டாப் காலேஜ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் முன்னாடியே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் வந்து போட்டுக்கலாம். 140க்குள்ள இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து நல்ல காலேஜ் எல்லாம் சீட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, தோணுதில்லை மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல காலேஜ் வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுனால தப்பே கிடையாது. ஸோ ஓவரால் வந்துட்டு அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும், நல்ல கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங்கில் போகலாம். கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் போடும்போது கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நல்ல ஒரு வேலைவாய்ப்பை தேடி நீங்கள் போகலாம். வேலைவாய்ப்போடையே போயிடலாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்ன்றதை யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெப்சைட்ல செக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவுன்சிலிங் கோட்டாவா அப்படின்றத உங்களோட கட் ஆஃபை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கைடன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ வந்து உங்களுக்கு கெரியர் கைடன்ஸும் கொடுக்குறோம், அட்மிஷன் சப்போர்ட்டும் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எந்த டைம்னாலும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.